ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் பிலால். இன்னைக்கு வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்குமே முக்கியமான தேவை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு அந்த மாரிலாம் சொல்லுவோம். அத விட ரொம்ப ரொம்ப முக்கியமான அது எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமான தேவை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் தான். ஏன்னா பெட்ரோலோட விலை அதிகமாயிருச்சுனாலோ, இல்ல பெட்ரோல் நம்ம கிடைக்காம போயிருச்சுனாலோ, டிரான்ஸ்போர்ட் செலவு அதிகமா போயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளால எதுவுமே வாங்க முடியாது. ரொம்ப அதுக்கெல்லாம் எல்லாத்தோடைய பொருளுமே விலைவாசி வச் பெட்ரோல வச்சு தான் எல்லாத்துடைய விலைவாசியும் இருக்குது. ஸோ அந்த மாரி இருக்கும்போது பெட்ரோல் விலை இப்பவுமே நமக்கு ஃபர்ஸ்ட்டு கம்மியா இருந்தது. இப்ப ரூ. 50 இருந்தது. 1 லிட்டர் ரூ. 50 இருந்தது. ரூ. 80 ஆச்சு, ரூ. 90 ஆச்சு, ரூ. 100 ஆச்சு. 120க்கு வந்து திரும்ப 100க்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாங்க. ஸோ இது அதிகமாகாம இப்ப கம்மியாக போகுது. இந்தியா மட்டும் இல்லாம மொத்த ஆசியாலயே வந்து பெட்ரோல் விலை வந்து கம்மியாக போகுது அப்படின்னு சொல்லி சவுதி கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஏன் அதாவது இந்தியால மட்டும் தான் இந்த இதா? இல்ல மொத்த ஆசியாலயுமே வந்து கம்மியாக போதா? ஏன் சவுதி கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்கன்னா, எதுக்காக அத சொல்லியிருக்காங்க? என்ன ரீசன்க்காக வந்து கம்மியாக போகுது? அப்படி கம்மியாச்சுன்னா, நம்ம இந்தியாக்குள்ள நம்ம நம்ம இப்போ இப்போ கரண்ட்ல இருக்கக்கூடிய இதுல எவ்வளோ கம்மியாகும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோல நம்ம டீடெயில்ஸா பார்த்துரலாம். இந்தியா மட்டும் இல்லாம பல நாடுகளுக்கு அதிகமா சப்ளை பண்றது யாரு? அதாவது எண்ணெய், ஆயில் இந்த மாரி பெட்ரோலு, இந்த டீசல் இது எல்லாமே வந்து அதிகமா சப்ளை பண்றது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியா. நம்ம நார்மலாவே ஒரு பெட்ரோல், டீசல் இது எல்லாமே வந்து எங்கிருந்து கிடைக்குது? நமக்கு எண்ணெய் வந்து எரிபொருள்ல எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னு கேட்டோம்னாலே, நார்மலாவே நம்ம எத சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியா சொல்லுவோம், அரபு நாடுகள சொல்லுவோம். அதுல முக்கியமான பங்கு வகிக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியா தான். மத்த நாடுகள் எல்லாமே வந்து ஒவ்வொரு வளங்கள் இருக்கு. அதாவது நம்ம நாட்டுல வந்து இப்போ இங்க இருக்கக்கூடிய நெறைய வளங்கள் வந்து நம்ம ஏற்றுமதி பண்ணுவோம். அவங்க வெளிநாட்டுலேருந்து நம்ம நெறைய பொருட்கள் வாங்குவோம். ஆனா சவுதியில பார்த்தீங்கன்னா, அந்த மாரி கிடையாது. அவங்களுடைய மெயினான ஒரு பொருளாதாரமே எத வச்சு அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல், டீசல் இத வந்து ஏற்றுமதி பண்றதுல தான் அமைஞ்சிருக்கு. நெறைய நாடுகள் பெட்ரோல், டீசல்லாம் ஏற்றுமதி செஞ்சாலுமே, சவுதியில ஏற்றுமதி செய்ற அளவுக்கு எந்த நாடுகளும் செய்றதில்ல. அதுல வந்து இப்போ நெறைய பெட்ரோல் அதிகமா அளவு யார் வந்து சப்ளை பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுல ஒரு 2வது இடத்துல இல்ல ஒரு 3வது இடத்துல சவுதி வந்துருவாங்க. ஃபர்ஸ்ட் இடத்துல மத்த நாடுகள்லாம் இருப்பாங்க. அதாவது ரஷ்யா அந்த மாரியான மிக பெரிய நாடுகளா இருக்கட்டும், இல்ல வெனிசுலா அந்த மாரியான நாடுகளா இருக்கட்டும். ஆனா சவுதிக்கு முன்னாடி வந்து வெனிசுலா இருக்கு அப்டின்னே வந்து சொல்லலாம். இல்லன்னா ஒரு சவுதிக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய அளவுல வந்து வெனிசுலாவுமே வந்து சப்ளை பண்றாங்க. அந்த அளவுக்கு வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ இத வெனிசுலாவ ஏன் சொல்றேன் அப்டின்னா, வெனிசுலாவுமே அதிகமா சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அது யாரோட கையில இருக்கு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்போட கையில இருக்கு. அது வந்து அதுல ஒரு விஷயம் இருக்கு. அத நான் வந்து பின்னாடி நான் வந்து சொல்றேன். இப்ப சவுதி ஏன் விலைவாசி குறைக்கலாம் அப்டின்னு சொல்லி ஏன் எடுத்திருக்காங்க இந்த முடிவ அப்டின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த பொருளாதாரத்த தான் மெயினா வச்சு அவங்க வந்து நாடே வந்து இருக்குது. ஏன்னா, அங்க ஒரு பாலைவனமா இருக்கக்கூடிய அந்த இடம் வந்து மொத்தமாவே பெட்ரோல வச்சு தான் வந்து அவங்க வாழ்வாதாரமே இருக்குங்கிறனால, அவங்க அத வச்சு தான் அவங்க வந்து கணக்கு பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா மத்த நாடுகள்ல வந்து இப்ப ரஷ்யா வந்து நமக்கு வந்து கம்மியான செலவுல வந்து ஆயில குடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த மாரி அவங்களுக்கு அந்த வார் நடந்துட்டு இருக்கனால, வேற வழி இல்லாம அவங்களுமே கம்மியா தான் குடுத்துட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஈரான் கிட்ட இந்த மாரி மத்த நாடுகள் கிட்ட வாங்கிட்டு இருந்தோம். ஆனா, இப்ப நம்ம ரஷ்யா வந்து நம்ம நட்பு நாடா இருக்கிறனாலயும், அது மட்டும் இல்லாம அங்க வந்து கம்மியான விலையில நம்ம இந்தியாவுக்கு வந்து ரொம்ப கம்மியான விலையில வந்து கிடைக்கிறனாலயும் தான் நம்ம ஆயில் வந்து வாங்கிட்டு இருக்கோம். என்ன பிரச்சனை நடந்தாலும் ட்ரம்ப் எந்த வரிய போட்டாலுமே வந்து நாங்க வாங்கியே ஆவோம் அப்படின்னு சொல்லி நம்ம அங்க வாங்கிட்டு இருக்கோம். ஸோ அது தொடர்ந்து இப்போ வரை நடந்துட்டே தான் போயிட்டு இருக்கு இந்த ட்ரேட் விஷயம். ஸோ இந்த ஆயில் பிரச்சனை வந்து எவ்வளோ பிரச்சனையானாலும் சரி நம்ம இந்தியா மட்டும் இல்லாம, மத்த சைனாவா இருக்கட்டும், பெரிய பெரிய நாடுகள் மட்டும் இல்லாம, நெறைய சின்ன சின்ன நாடுகளும் சேர்ந்து ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறது அதிகமாவே வச்சிருக்காங்க. ஏன்னா, அங்க வந்து கம்மியான விலையில கிடைக்குது அப்படின்னு சொல்லி. இன்னொரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெனிசுலா சைடு வந்து வராங்க. அதாவது ஒரு ஒரு பெரிய நெறைய பெரிய நாடுகள்லாம் இந்த பக்கம் வாங்குனாலும், இன்னொரு சைடு அதாவது ஒரே ஒரு ஒருத்தங்கள மட்டும் நம்ம வச்சு அந்த இடத்துல அந்த நாட்டுக்கிட்ட மட்டும் நம்ம வாங்குறது இல்லாம 2, 3 நாடுகள்ட்ட இருந்து நம்ம ஆயில் எல்லாமே வாங்கிட்டு இருக்கோம். நம்ம இந்தியா மட்டும் இல்லாம நெறைய நாடுகள் தான். சைனாவுமே அதுல வந்து சேரும். ஸோ அந்த மாரி வாங்கிட்டு இருந்த நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாக்கு அடுத்து நம்ம வந்து வெனிசுலாவ சொல்லலாம். வெனிசுலாக்கு அடுத்து ஈரான் இல்ல மத்த அரபு கண்ட்ரீஸ் அதெல்லாமே இருக்கு. ஆனா, சவுதி ஈக்குவலா வந்து அதிக அளவுல வந்து ஆயில் சப்ளை பண்றது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெனிசுலா தான். ஸோ அங்கேயுமே நம்ம வந்து ஆயில்கள் வாங்குறது இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம பண்ணிட்டு இருந்தோம். எண்ணெய் வாங்குறது இந்த மாரி பெட்ரோல், டீசல் வாங்குறது எல்லாமே வாங்கிட்டு இருந்தோம். அப்படி வாங்கும்போது தான் இப்போ ட்ரம்புடைய கையில இந்த வெனிசுலா வந்து போயிட்டனால, ஆல்ரெடி ரஷ்யா வந்து ரேட்ட கம்மி பண்ணிட்டாங்க. இப்ப வெனிசுலா வந்து அமெரிக்காவுடைய கையில இருக்கிறனால, அவங்க ஆயிலுடைய கண்ட்ரோல வந்து அவங்க எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது அதிக அளவுல ஆயில் வந்து வெனிசுலால இருக்கு. அத வந்து அவங்க யோசிச்சு அத நெறைய வெளிய எடுத்து நெறைய ஒரு ட்ரேட் பண்றதுக்காக எல்லா நாடுகளுக்கும் வந்து பிசினஸ் அவங்க ஆரம்பிச்சாங்கன்னா, அமெரிக்கா ஆரம்பிச்சாங்கன்னா, அமெரிக்காவுக்கு லாபம் அதிகமா வர ஆரம்பிச்சுரும். அதாவது கம்மி விலையில ஏன்னா அவங்களுக்கு அது அது மட்டுமே வச்சு தான் எனக்கு வந்து இதுல லாபம் வரும் அப்டின்ட்டு இல்ல. அமெரிக்காவுக்கு நெறைய விஷயத்துல வந்து லாபம் வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இத வந்து ஒரு சைடு பிசினஸா பண்றாங்க. அது வேற நாட்டுலருந்து அவங்க எடுத்துக்கிறாங்க ஆனா. இது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பிளஸ் தான். ஆனா இவங்களுக்கு இதனால இது இல்லாம போனா அவங்களுக்கு எதுவும் மைனஸ் ஆகாது. இது இருக்கறனால ஏதோ ஒரு பிளஸ் தான்.
அதனால இவங்க இத வெளிய ஏதாவது கம்மியான ரேட்ல இத விக்க ஆரம்பிச்சாங்கன்னா, மத்த நாடுகள்ட்ட இருந்து வாங்குறத கம்மி பண்ணிட்டு, வெனிசுலால வாங்குறத வந்து அதிகமாக்கிருவாங்க. ஸோ அப்ப சவுதி அரேபியாலோடைய அங்க இருக்கக்கூடிய ஆயிலுடைய பெட்ரோல் மார்க்கெட் வந்து கம்மியாக ஆரம்பிச்சுரும். அங்க வாங்குறத நிறுத்திட்டு நேரா இங்க போயிருவாங்க. யார் வந்து இப்ப நம்மளுமே அப்படிதான். யார் நமக்கு கம்மியான ரேட்ல வந்து குடுக்குறாங்களோ, ஸோ அவங்க கிட்ட தான் நம்ம போய் வாங்குவோம். ரஷ்யா என்னதான் நட்பு நாடா இருந்தாலுமே, அவங்க ரேட் அதிகம் பண்ணாங்கன்னா, நம்மளால வாங்க முடியல. அத விட கம்மியான ரேட்ல யாராவது ஒருத்தவங்க தராங்கன்னா, கண்டிப்பா நான் இந்தியா வந்து அங்க தான் போய் வாங்குவோம். ஸோ அந்த மாரி இருக்கும்போது வெனிசுலால எல்லா நாடுகளும் போய் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, அது வந்து டைரக்ட்டா வெனிசுலால அவங்க மார்க்கெட் பண்ணல. அமெரிக்கா கூட தான் வந்து அவங்க வியாபாரம் பண்றாங்க. அந்த மாரி போயிருச்சுன்னா, சவுதி அரேபியால மார்க்கெட் வந்து கம்மியாயிரும் அப்படிங்கிறதுக்காகவும், ஸோ இந்த பாயிண்ட் எல்லாம் இருக்கிறனாலயுமே வந்து நெறைய போர்கள் சம்பந்தமா வந்து பெட்ரோலுடைய விலைகள் வந்து குறையறக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. அதனாலயுமே வந்து சவுதி அரேபியால இருக்கக்கூடிய ஆயிலுடைய மார்க்கெட் வந்து ரொம்பவே கம்மியாயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது மொத்தமா நம்ம வேர்ல்டு அளவிலேயே வந்து அதிகமான போரா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இப்ப நடந்திருக்க பிரச்சனைகளா இருக்கட்டும், கோல்டு வாரா இருக்கட்டும், இது எல்லாமே எங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசியா சைடு அதாவது நம்ம இந்தியா சைடு இந்த இருக்கிற இந்த ஏரியாக்குள்ள தான் வந்து வார் அதிகமா நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது, இந்த இடத்துல வந்து இப்ப சவுதி அரேபியா வந்து பெட்ரோல் விலைய வந்து நாங்க கம்மி பண்ணி குடுக்குறோம் அப்படிங்கிற மாரி முடிவெடுத்து குடுத்துருக்காங்க. ஏன்னா, அத விட கம்மியா தான் அவங்க குடுத்தாகணும். வேற வழி இல்ல. அதே ரேட்டுக்கோ இல்ல அத விட அதிகமாவோ வாங்குனாங்கன்னா, யாரும் வந்து எந்த நாடும் வந்து சவுதி அரேபியா கிட்ட வாங்க மாட்டாங்க. அதனால இந்தியா மட்டும் இல்லாம, ஆசியால இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்குமே வந்து விலைவாசிய வந்து கம்மி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. கிட்டத்தட்ட 0.32 டாலர் அளவுக்கு வந்து கம்மியாயிருக்கு அப்படின்னு மாரி சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சவுதி அரேபியால இருக்கக்கூடிய அந்த ஆயில் வந்து அமெரிக்க டாலர் கணக்குல எந்த அளவுக்கு கம்மியாயிருக்கு அப்படின்னு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ 1 லிட்டருக்கு $12 வாங்குறாங்க அப்படின்னா, அத வந்து அப்படியே கம்மி பண்ணி, இப்போ வந்து 0.32 டாலருக்கா வந்து மாத்திருக்காங்க. இது வந்து இந்திய மதிப்புப்படி எந்த மாரி வந்து நம்ம கணக்குல வந்து வரும் அப்படிங்கிறது வந்து தெரியல. ஏன்னா நம்ம இதுல வந்து ஜிஎஸ்டி ஒவ்வொரு நாட்டுல ஒவ்வொரு மாரி இருக்கிறனால, நம்ம இதுல வந்து எவ்வளோ கம்மியாகும் அப்படின்னு தெரியல. ஆனா கிட்டத்தட்ட கம்மியாச்சுன்னா, நம்ம இந்தியால இருக்கக்கூடிய பெட்ரோல் விலை வந்து இப்போ ரூ. 101 ரூ. 102 இருக்கு அப்படின்னா, அது அப்படியே ஒரு ரூ. 10 மேக்ஸிமம் ரூ. 10 கம்மியாகும் அப்படிங்கிற மாரி வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லன்னா ஒரு ரூ. 5 ரூ. 5லிருந்து ஒரு ரூ. 10க்குள்ள வந்து கம்மியாறக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. அப்படி கம்மியாச்சுன்னா, இது பெரிய அளவுல இல்லைனாலும், அ ஓவராலா எடுத்துக்கிட்டோம்னா, அது ஒரு கம்மியான ரேட் அப்டின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா ரூ. 102 ரூ. 103 இருக்கிற இடத்துல ஒரு ரூ. 5 ரூ. 6 கம்மியாகுறது ஒரு பெரிய விஷயம் தான். அது வந்து மொத்தமா அடிக்கிறதுல நமக்கு கொஞ்சம் லாபம் தான். இந்த மாரி இருக்கும்போது, இப்போ இந்த விலை வந்து இது வந்து கொஞ்ச நாள் மட்டும் தானா? இல்ல இந்த வார்கள்லாம் நடந்துட்டு இருக்கிறனால, இந்த போர் இந்த விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கிறனால மட்டும் தானா? இல்ல இது முடிஞ்சிருச்சுன்னா வந்து திரும்ப பழையபடி வந்து சவுதி அரேபியா வந்து ஆயில ஏத்திருவாங்களா? அப்டின்னு கேட்டா, அது கேள்விக்குரிய விஷயமா தான் இருக்கு. ஏன் அவங்க மட்டும் கம்மி பண்றனால நம்ம ரேட் குறைஞ்சிருமா? ஏன் நம்ம மத்த இடத்துலலாம் வாங்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் கணக்கு பண்ணி தானே நம்ம ஏதோ ஒரு சைடுல தானே சவுதி அரேபியாட்ட வாங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு தகவல் ஒண்ணு ஒரு கேள்வி ஒண்ணு வரும். ஆனா, நம்ம எந்த அளவுக்கு வந்து ரஷ்யா கிட்ட வாங்குறோமோ, அதே அளவுக்கு வந்து நம்ம சவுதிட்டயும் வாங்கிட்டு இருக்கோம். ஏன்னா, சவுதியில வந்து நெறைய ஆயில் வந்து இருக்குது. அதனால வந்து அவங்க எல்லா இடத்துலயும் பல வருஷமா அவங்க தான் வந்து முன்னோடி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆயில் எங்க இருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டைரக்ட்டா எத சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் எத சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரப் கண்ட்ரீஸ்ல சொல்லுவோம். அதிலேயே முக்கியமா வந்து சவுதி அரேபியா சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட நம்ம வாங்கிட்டு தான் இருக்கோம். நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் பொதுவாவே. அந்த மாரி வாங்கிட்டு இருக்கும்போது அங்க ரேட் வந்து கண்டிப்பா கம்மியா இருக்கான வாய்ப்புகள் இருக்கு. திரும்ப ஏத்தறக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. ஸோ இந்த விஷயத்த பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பெட்ரோலுடைய ரேட்டு குறையுமா? குறையாதா? அப்படிங்கிறது உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு போங்க.